அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னிறைவு தேடுதலில் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது. ரஷ்யாவுடைய S-400 ட்ரைம் போல பிராக்ஜெட் குசாவானது இந்தியாவுடைய மல்டி லேயர் பல அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்புல ஒரு சிறந்த மூளைக்கல்லா மாறி இருக்குது. அப்படி இது 150, 250 அண்ட் 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட 3 வகைகளில் இடைமறிப்பு ஏவுகணைகளை கொண்ட இந்த அமைப்பானது ஸ்டெல்த் ஃபைட்டர்கள் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரையிலான பரந்த அளவிலான வான்வழி அச்சுறுத்தல்களை நடுநிலை ஆக்கக்கூடிய நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டு வருது. இருந்தாலும் ப்ராஜெக்ட் குசாவானது ஒரு தனிப்பட்ட அமைப்பு மட்டுமல்லங்க. இது இந்தியாவுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு BMT திட்டத்திலிருந்து உத்வேகம் பெற்று வெரி லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் தரையிலிருந்து வான்வெளி இடைமறிப்பு ஏவுகணையையும் உருவாக்குவதற்கான ஒரு பரந்த பலகட்ட திட்டத்தில் பேஸ் 1 குறிக்கிறது. கட்டம் 2 மற்றும் மேலும் கட்டம் 3 என திட்டங்களோடு விரிவடையும். அதன் மூலமா ஹைபர்சோனிக் எதிர்ப்புகள் உட்பட ரஷ்யாவின் S-500 பிரமோதியாஸ் அமைப்பையே எதிர்த்து போட்டியிட அல்லது அதனை வீஞ்சும் திறன் கொண்ட இடைமறிப்பு ஏவுகணைகளில் கவனம் செலுத்தும் என வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஹைபர்சோனிக் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் 600 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கவும் வடிவமைக்கப்பட்ட S-500 நவீன வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் உச்சத்தை எட்டும் என குறிப்பிடப்பட்டாலும் டிஆர்டிஓவின் ரோட் மேப் மேம்பட்ட வரம்பு S-400க்கு மேல் இடைமறிப்பான்களின் வளர்ச்சி மற்றும் திருட்டுத்தனமான வேகமான வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க மேம்படுத்தப்பட்ட சென்சார்களை உருவாக்க பரிந்துரைக்கிறது. இந்த கட்டத்தில் ரேடார் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஸ்வாட் ஃப்ரெஷ் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார் TRDOவால் 1500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேம்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இடைமறிப்பு ஒருங்கிணைப்புக்கான AI இயக்கப்பட்ட முடிவு ஆதரவு அமைப்புகள் போன்ற ரேடார் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் இணைக்கப்படும். ஹைபர்சோனிக் எதிர்ப்பு திறன்கள் உள்ளடக்கிய 2ஆம் கட்டத்தின் மூலம் S-500ஐ வீஞ்சுவதில் கவனம் செலுத்துவது சீனா போன்ற எதிரிகளின் வளர்ந்து வரக்கூடிய ஏவுகணை திறன்களை எதிர்கொள்கின்ற இந்தியாவுடைய மூலோபாய தேவைகளுக்கு ஒத்துப்போகிறது. சீனா 1200 கிலோமீட்டர் வரை நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்குது மற்றும் நடுத்தூர அமைப்புகளை பாகிஸ்தானுக்கு மாற்றுது. நீட்டிக்கப்பட்ட வரம்புகளில் இத்தகைய அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் திறன் முக்கியமான உட்கட்டமைப்பு அணு கட்டளை மையங்கள் மற்றும் நகர்ப்புற மக்கள் தொகை மையங்களை பாதுகாக்கும். இது இந்தியாவின் வெளிநாட்டு அமைப்புகளை நம்பி இருக்காம தனது மூலோபாய சுயாட்சியை மேம்படுத்தும். மேலும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் படைகளுக்கு 21,700 கோடி பவுண்ட் என மதிப்பிடப்பட்ட குஷா ப்ராஜெக்டின் செலவு செயல்திறன் 5 S-400 யூனிட்டுக்கான 5.25 பில்லியன் சென்ட்டுடன் ஒப்பிடும் போது இது இந்தியாவின் பாதுகாப்பு ப்ராஜெக்டுக்கு ஒரு கவர்ச்சியான விருப்பமாக ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சிக்கு ஒத்துப்போகிறது. விரிவாக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு ERADS அல்லது நிரல் நீண்ட தூர மேற்பரப்புக்கு வான் ஏவுகணை PGLRSAM என்று அழைக்கப்படுகிறது. பிராஜெட் குசா இந்தியாவின் தற்போதைய நடுத்தர தூர மேற்பரப்புக்கு வான் ஏவுகணை MRSAM 80 கிலோமீட்டர் மற்றும் S-400 400 கிலோமீட்டர் ஆகியவற்றுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு மொபைல் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இந்த அமைப்பானது முறையே 150, 250 மற்றும் 350 கிலோமீட்டர் வரம்பை கொண்டு 3 இடைமறிப்பு ஏவுகணைகள் M1, M2 மற்றும் M3யும் உள்ளது. இது ஆகஸ்ட் 2024 நிலவரப்படி உற்பத்தியில் இப்ப M1 விரைவான டெஸ்டுக்கு தயாராக இருக்குது. TRDO ஆரம்ப தொகுதிக்கு 20 செட் ஏர் ஃப்ரேம்கள், 20 ராக்கெட் மோட்டார்கள் மற்றும் 50 கில் வாகனங்களை ஆர்டர் செய்திருக்குது. M2 வளர்ச்சியில் இருக்கிறது மற்றும் M2 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான் எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் AWACS போன்ற பெரிய இலக்குகளை எதிர்கொள்வதற்கு அமைப்பின் வரம்பை நீடிக்கும்.
மற்றும் குறுகியது முதல் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு BMT திறன்களை வழங்கும். இந்த அமைப்பின் வடிவமைப்பு மேம்பட்ட நீண்ட தூர கண்காணிப்பு மற்றும் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்களை பயன்படுத்துகிறது. இது 500 முதல் 600 கிலோமீட்டர் வரை எதிரிகளின் பிராந்தியத்திற்குள்ளாகவே ஸ்கேன் செய்யக்கூடிய திறனை கொண்டது. கப்பல் ஏவுகணை, திருட்டுத்தனமான போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிமருந்துகள் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முன்கூட்டியே எச்சரிக்கைகளை வழங்குகிறது. M1, M2 இன்டர்செப்டார்கள் 250 mm விட்டம் கொண்ட கில் வாகனத்தை பகிர்ந்து கொள்கின்றன. அவை இரட்டை துடிப்பு திட ராக்கெட் மோட்டார் மற்றும் த்ரஸ்ட் மோட்டார் கண்ட்ரோல் TVC ஆகியவற்றினை கொண்டு பொருத்தப்பட்டிருக்கின்றன. இது 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை ஈடுபடுத்த அதிக சூழ்ச்சி திறன் கொண்டு உறுதி செய்கிறது. 450 mm விட்டம் கொண்ட பெரிய கில் வெஹிக்கிள் உடன் கூடிய M3 350 கிலோமீட்டர் வரை நீண்ட தூர செயல்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும். இது குறைந்தது 85% மற்றும் 2 ஏவுகணைகள் 5 வினாடிகள் இடைவெளியில் ஏவப்பட்டால் சால்வோ பயன்முறையில் 98.5% வரை சிங்கிள் ஷாட்டில் நிகழ்தகவை செயல்படுத்தும். இந்த அடுக்கு அணுகுமுறை விரிவான கவரேஜை உறுதி செய்யுது. இந்த ப்ராஜெக்ட் குசாவை இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்கு ஒரு வலிமையான பகுதி பாதுகாப்பு அமைப்பாக மாற்றுகிறது. இது 2028-29 வரையான பயன்பாட்டுக்கு வரிசைப்படுத்தப்படுகிறது. இந்த நிபுணத்துவத்திலிருந்து பெறப்பட்ட ப்ராஜெக்ட் குசா அதனால இடைமறிப்பான்களை உருவாக்கக்கூடிய BMT நிகழ்விலிருந்து தொழில்நுட்பங்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளை கடன் வாங்கும். உதாரணமா M3 இடைமறிப்பான் தற்போது BMT ஏவுகணையின் கூறுகளை பயன்படுத்துகிறது. AWACS மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பிளாட்ஃபார்ம்கள் போன்ற நீண்ட தூர வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு அதை மேம்படுத்துகிறது. வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு திட்டங்களுக்கு இடையிலான இந்த ஒருங்கிணைப்பின்படி அமைப்பு திறன்களை மேம்படுத்தும் அதே வேளையில வளர்ச்சி செலவுகள் மற்றும் காலக்கெடுகள் குறைக்க DRDOக்கு இது உதவுது. அதே நேரத்தில் அமைப்புகள் திறன்களை மேம்படுத்துகிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் முன்னணி நிறுவனம் ப்ராஜெக்ட் குசாவை அதன் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் IACCS உடன் ஒருங்கிணைக்கும். இது ஆகாஷ், பராக் 8 மற்றும் S-400 போன்ற அமைப்புகளுடன் தடையற்ற ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும். இதில் 3 யூனிட்டுகள் ஏற்கனவே இந்தியாவுடைய வடக்கு எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.